காத்திருந்த நேரம் வந்தது. களமிறங்கிய பாஜக ஒரே நாளில் அதிரடி திருப்பம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் சமூக வலைதளத்தில் எந்த கட்சி அதிகம் பயனாளர்களை ஈர்க்கிறதோ அக்கட்சி ஓரளவிற்காவது இளைஞர் பட்டாளத்தை கவர்ந்து வருகிறது. அப்படி பார்க்கையில் தமிழக பாஜக சமூக ஊடகங்களில் எழுச்சியை கண்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பின் மோடி எதிர்ப்பை வைத்து மட்டுமே அரசியல் செய்து வந்த திமுக சமூக ஊடகங்களில் மோடி எதிர்ப்பை பிரதானப்படுத்தி தனக்கு சாதகமாக மாற்றி வந்தது. சில நேரங்களில் பிரதமர் தமிழகத்திற்கு மக்கள் பயன்பெறும் திட்டங்களை தொடங்குவதற்காகவோ இல்லை வேறு அரசு நிகழ்ச்சிகளுக்கு வரும்பொழுது திமுக ஐடி விங் கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாகை பல ஃபேக் அக்கவுண்டுகள் மூலம் வெவ்வேறு நாடுகளில் இருந்து போலியாக ட்ரெண்ட் செய்து நாங்கள் தான் சமூக வலைதளத்தில் கெத்து என்பது போன்று காட்டி வந்தனர். ஆனால் திமுக எக்கோசிஸ்டமிற்கு விழுந்த முதல் அடியாக சமூக வலைதளங்களில் பிரதமர் மோடி எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் புனையப்பட்ட பொய் பிரச்சாரங்களுக்கு அதே சமூக வலைதளங்கள் வாயிலாக பதிலடி தரப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் நல்லாட்சியை உணர்ந்த தமிழக இளைஞர்களும் சமூக வலைதளத்தை அதிகமாக பயன்படுத்தி திமுகவின் சமூக வலைதள அடாவடி போக்கிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்க தொடங்கினர். கூடவே 2021இல் அண்ணாமலை போன்ற ஒரு இளம் தலைவர் தமிழக பாஜக தலைவர் நாற்காலியில் அமர பாஜகவின் சமூக வலைதள செயல்பாடு இரட்டிப்பானது. அதன் விளைவு முதல்வரான ஸ்டாலின் தமிழகத்தின் கொங்கு பகுதிக்கு செல்லும் பொழுதெல்லாம் கோ பேக் ஸ்டாலின் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இடம்பெற்றது. மேலும் சமூக வலைதள கணக்குகள் மட்டும் அல்லாமல் தீவிர இடதுசாரி மற்றும் திராவிட சிந்தனையிலேயே இயங்கி வந்த தமிழக ஊடகங்கள் மத்தியில் வலதுசாரி பார்வை கொண்ட ஊடகங்களும் சமூக வலைதளத்தில் வெளிச்சம் பெற்று எழுச்சி பெற தொடங்கின. ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்தந்த கட்சிகள் வாக்காளர்களை கட்சியை நோக்கி ஈர்க்கும் வகையில் வாசகங்களை முன்னிறுத்துவார்கள். அதற்கு உதாரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பிரபலமான வாக்கியங்களான மீண்டும் வேண்டும் மோடி அரசு மற்றும் இது மோடியின் கேரண்டி உள்ளிட்ட வாக்கியங்கள் அனைவரது மனங்களிலும் நன்றாக பதிந்தவை. ஆகையால் இதே போன்ற ஒரு வாக்கியத்தை சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக பாஜக திருப்பூர் ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை வெளியிட்ட பிரகடனத்தில் அறிவித்தார். இது குறித்து அவர் தன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் தமிழக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தமிழகம் மீட்போம் தளராது உழைப்போம் என்ற பிரகடனம் நேற்று திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நடைபெற்ற பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் அநீதி அராஜகம் வன்முறை மற்றும் லஞ்ச ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை அகற்றி தமிழகத்தை மீட்போம், ஊழலற்ற குற்றமற்ற போதையற்ற இயற்கை வளங்கள் சுரண்டலற்ற அறத்தின் ஆட்சியை அமைப்போம், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற பாரதத்தின் முதன்மையான மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சமத்துவ சமூக சமநீதியை நிலைநாட்டுவோம், இதுவே நமது லட்சியம். இப்படி அண்ணாமலை தமிழகம் மீட்போம் என்ற வாசகத்தை ஹேஷ்டாகுடன் பதிவிட்டார். உடனே தமிழக இணைய காவிப்படை அதை ட்ரெண்ட் செய்ய ஆரம்பித்தது. தற்போது பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் திராவிட அரசியலால் தமிழகத்திற்கு நேர்ந்த அநீதிகளை பதிவிட்டு தமிழகம் மீட்போம் என்ற ஹேஷ்டாக்கை பதிவிட்டு வருகின்றனர். 2026 தேர்தலுக்காக முதலில் நேரேட்டிவ் செய்த கட்சியாக தற்போது தமிழக பாஜக இருக்கிறது. நான் லண்டன் சென்றாலும் கட்சியின் வேகம் மற்றும் அதன் பணிகள் குறையாது. கட்சியாக எங்களுக்கு ஒரு இலக்கு வைத்து விட்டோம். எங்களை சுற்றித்தான் தமிழக அரசியல் இருக்க வேண்டும் என அண்ணாமலை முடிவெடுத்து அனைத்து கட்சிகளையும் முந்தி பாஜகவை ஓட்டப்பந்தயத்தில் அமர வைத்து விட்டார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.